பொதுவாக நம்ம ஊரில் பொண்ணுங்களாம் மேக்கப் போட்டால் என்ன சொல்லுவோம், ஏன் பேய் மாதிரி மேக்கப் போடுறோமா. ஆனால் மலேசியாவில் இன்றைக்கும் கூட போய் பார்த்தோம்னா அப்படின்னா, ஏன் மோனோஃபெய்தின் மாதிரி மேக்கப் போடுறேன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து மோனோஃபெய்தின் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூனியக்கார பொம்பளை வரும். அந்த பொம்பளோட பேர் வந்து மோனோஃபெய்தின். மலேசிய அரசாங்கம் தூக்கில் போட்ட ஒரு முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மோனோஃபெய்தின். அந்த 2003 2004 காலகட்டங்களில் தான் அந்த பொம்பளை தூக்கில் போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சுன்னு கேட்டோம்னா, அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக முயற்சி பண்ணுச்சு. ஓகேவா, அதை முயற்சி பண்ணி அது ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்கிற பட்சத்தில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறது. அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாப் சிங்கர். அவர் பாட்டு பாடுற ஆள். அவர் கல்யாணம் பண்ணி பார்க்குது. அவர் கல்யாணம் பண்ணாட்டியும் ஒன்றும் மாற்றமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, உடனே ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுது, பிளாக் மேஜிக் பக்கம் போகுது. பிளாக் மேஜிக்னா இந்த சூனியம்லாம் பண்ணுவாங்கல்ல. நாளைக்கு இது ஏன் இன்றைக்கே இந்த மாதிரி ஈஸி வீடியோ போகிறேன்னா, நாளைக்கு அமாவாசை ஸ்பெஷல் இந்த வீடியோ. அமாவாசைனாலே சூனியம் பண்ணுவாங்கல்ல, அதனால் மோனோஃபெய்தின் பற்றி. அந்த மோனோஃபெய்தின் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, போய் கற்றுக்குறாங்க. கற்றுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கோசரம் தான் போகிறாங்க. என்ன போகிறாங்கன்னா, நான் வந்து பெரிய சினிமா ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி தான் போகிறாங்க. அங்கே போனாங்க, ஒன்றும் பருப்பும் வேவலை எதுவும் வேவலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டாட்டி என்ன பண்ணுறாங்க, கற்றுக்க ஆரம்பித்த வாட்டி இவங்களை தேடி நிறைய ஆஃபர் வருது. இவங்க கற்றுக் கொடுத்தவங்க வந்து நியாயமாக கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கோன்ட்டு. அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இந்த பொண்ணு பண்ணுச்சு. பண்ணதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவுலாம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. நம்ம வந்து நம்ம ஒரு உதாரணம் சொல்லாமல் மாதம் ஒரு 13,000 14,000 கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்ச காலம்லாம் போய் ஒரு சூனியம் பண்ணால் 20,000 30,000 கொடுத்தானுங்க. இந்த அம்மாவுக்கு மாதம் ஒரு 7 8 சூனியம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இருந்துட்டு அப்பா இது பெரிய பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருச்சு. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்த டைமு. மலேசியாவில் அந்த அம்மா இருந்த ஒரு மாநிலத்தில் ஒரு எலெக்ஷனு. அப்போ சிட்டிங் மினிஸ்டர் ஒருத்தர், ஓகேவா, நிகழ்கால அமைச்சர் ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை பார்க்குறாரு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி சிசிடிவிலாம் அன்றைக்கி கிடையாது. அந்த அமைச்சர் வந்து பார்க்குறாரு, அடுத்த எலெக்ஷனே நான் தான் ஜெயிக்கணும், என்ன பண்ணலான்ட்டு. இந்த அம்மா சொல்லுது, இல்லை நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஜண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லி அனுப்பி விட்ருது. ஓகேவா, அவரும் போயிடுறாரு. அப்புறமேட்டு என்ன ஆகுது, அமைச்சர் காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரே பெரிய பரபரப்பு. ஓகேவா, இப்போ சிட்டிங்கு ஒரு சாதாரண ஒரு வார்டு நம்பர் காணாமல் போனாலும் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்புனா, சிட்டிங் மினிஸ்டர், ஓகேவா, ஒரு மாநிலத்தோடைய ஒரு அமைச்சர் காணாமல் போயிட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு மலேசியா நாட்டில். உடனே தொலைவுறாங்க. இன்றைக்காச்சும் சிசிடிவி இருக்காங்க, சிசிடிவியும் கிடையாது, ஒரு டொமேட்டோவும் கிடையாது. உடனே எல்லாம் தொலைவுறாங்க, அந்த கார் போனதை நீ பார்த்தியா, நீ பார்த்தியான்ட்டு. அப்போ கடைசியாக வந்து ஒருத்தர் இன்ட்டு கொடுக்குறாரு, அந்த காரு அந்த சூனிகாரி வீட்டு பக்கமாக போனப்போ நான் பார்த்தேன், மறுபடியும் அந்த கார் வெளியில் வரவே இல்லைன்ட்டு. யார் தான் அந்த சூனிகாரி தூக்குங்கன்னு சொல்லி போகிறாங்க. போய் பார்த்தா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சூனியம் பண்ணதெல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரி ஆகிட்டா அந்த பொண்ணு. மிகப்பெரிய சட்டம் எப்போவுமே பணக்காரங்க பக்கம் போகணும் அப்படின்னா தகுந்த ஆதாரத்தோடு போனோம் தான் கையும் களவமாக பிடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க மனமாலன்னு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் தப்பிக்க முடியுமான்னு முயற்சி பண்ண பார்ப்பாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, தகுந்த ஆதாரத்துக்கோசரம் காத்திருக்கிறாங்க. மோனோஃபெய்தின் அவங்க புருஷன் கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் பையன் ஒருத்தருக்கிறான். அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் ரொம்ப டீசெண்டான முறையில் அந்த நாட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதில் அந்த பையனும் ரொம்ப வெளிப்படையாக ஆமாம் இந்த மாதிரி அமைச்சர் வந்தார், அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். ஓகே, அமைச்சர் இந்த வீட்டுக்கு வந்தது அந்த வீட்டில் இருந்த அந்த வேலைக்கார பையன் ஒத்துக்கிட்டான். உடனே இதையே ஒரு ஆதாரணமாக வச்சு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்கி எதோ ஒன்று பண்ணி அந்த அம்மாவை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அந்த அம்மாவும் அவங்க புருஷனும் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாரு, கொலை பண்ணி குக்கரில் வேவிச்சு திங்கிறாங்கன்னு. அதான் அந்த அம்மா அன்னைக்கே பண்ணியிருக்குது. கொன்னே சமைச்சு சாப்பிட்டு அப்படின்னு ஏப்பமே விட்டுருச்சு அந்த அம்மா. நான் இல்லை அந்த அம்மா மோனோஃபெய்தின். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்பட்டவாட்டி அந்த அம்மாவுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்க போகும்போது இப்போ நீங்கள் நம்ம ஊரில் பொம்பளைங்களாம் ஒரு சில பொண்ணுங்களாம் வந்து ஃப்ரேமில் இப்படிலாம் இப்படி கை காட்டுறாங்கல்ல டிசைனாக, நம்மளுக்கு அது வரமாட்டேங்குது. அது மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணுது அந்த அம்மா வந்து கடைசியாக நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் பிரபலமாகணும்னு நம்ம ஆசைப்பட்ட ஃப்ரேம் கிடைச்சிருச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அம்மா வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஓகேவா, இதுதான் மோனோஃபெய்தினோட கதை. மோனோஃபெய்தின் அப்படிங்கிற பேர் வந்து இன்றைக்கும் ஒரு சூனிகாரின்னா மலேசியா நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ மலேசியாலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்காரங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 24/6/2025 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நேற்று பிரதோஷம், நாளைக்கு அமாவாசை. இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். என்னடா அப்படி மறக்க முடியாத நாள்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 27 வயசு ஆகுது. இந்த 27 வயசில் இன்றைக்கி தான் முதல்ல
ஒரே நாளில் 13 இடத்துல வேலைக்கு கேட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ரெக்கார்டு பிரேக்கு. இந்த மாதிரி கூட இதெல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்குது. காலையில் 9:45 மதியானம் 2 மணி வரைக்கும் வாழ்க்கையில் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல அப்படிப்பட்ட விஷயம். சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைரிக்கு போய் கேட்டேன், ஒரு சின்ன டைரிக்கு. அவங்க என்னன்னாங்க, எங்களுக்கெல்லாம் வேலை இப்போ இல்லைப்பா, பெரிய டைரியில் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. போகிறதில் ஒரு மில்லில் போய் வேலை கேட்டேன். மில்லில் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்ன சம்பளத்துக்கு நாம் கேட்ட சம்பளத்துக்கு செட் ஆகலை. ஓகே, மறுபடியும் ஒரு பெரிய டைரிக்கு போனோம். அவங்கக்கிட்ட போனால் ரெஸ்யூம் கொண்டு வைப்பானாங்க. அதுவும் நம்மளால் ஆகலை, கொண்டு போக முடியல. அப்புறமேட்டு என்ன பிள்ளை இது, நான் எழுதுறது எனக்கே படிக்க தெரியல. ஜிஏ இல்லை, ஒரு நிமிஷம். நான் எழுதின எழுத்து தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கே படிக்க தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இருங்க, எழுத்து கூட்டினாலும் படிப்போம். GA4 GA அப்படின்னா அது வந்து நம்ம இதில் வைக்கலாம், அது வந்து லிஸ்ட்டில் வைக்கலாம். அடுத்ததுக்கு போகிறேன். ஓகேவா, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் மேக்கிங் கம்பெனிக்கு போனேன். அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு வேக்கண்ட் இருக்குது, ஆனால் 1ஆம் தேதிக்கு மேலே தான் வேணும்னாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. GATயில் GOVT கவர்மெண்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு சோஃபா மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு போனேன். அங்கே போய் பார்த்தது நாம் போனோன்னா அவங்க சட்டரையை சாத்தி வச்சுருந்தாங்க. அடுத்த மாதம் தான் வேலை ஆரம்பிப்பாங்களாம். மறுபடியும் வந்து ஒரு பேரகான் கம்பெனிக்கு போனேன். அவங்ககிட்ட போனதுக்கு அவங்களும் 1ஆம் தேதி வைப்பானாங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு பெல்ட் பட்டறைக்கு போய் கேட்டேன். அவங்க என்னன்னாங்க, 500 சம்பளம்பா, காலையில் 9 நைட்டு 8ன்னாங்க. அப்படியா, டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு வந்து ஒரு டாடா ஏசி கம்பெனிக்கு போய் பார்த்தேன். அந்த டாடா ஏசி கம்பெனிக்கு போய் பார்த்தேன் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனி. அந்த கம்பெனியில் என்ன ஆகிட்டு போயிடுச்சு, அவங்க சொன்ன டைமிங்கும் நம்ம சொல்கிற டைமிங்கும் செட் ஆகலை. மத்தியானம் 3 மணிக்கு வரணுமா, நைட்டு 11 மணி வரைக்கும் செய்யணுமா. டாட்டா பாபாயின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டு வந்து நம்ம நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட சொன்னால் அவர் சொன்ன சம்பளம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மயக்கமே வந்துருச்சு. அதனால் அதுவும் வேணான்னுச்சு. இது வரைக்கும் 9 சொல்லியிருக்கிறேன். அடுத்து 10வது வேலை. அடுத்து வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கு கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் என்னன்னாரு, உனக்கு முன் அனுபவம் இருக்குதான்னாரு. முன் அனுபவம்லாம் இல்லைங்க, இப்போ தான் புதுசு, பார்த்து பண்ணுங்கன்னு. அவங்க என்ன, சரி என்ன பார்த்துட்டு கூப்பிட்றாங்கன்னு அப்படின்ட்டாங்க. அடுத்தது கட்டஃபைக்கு வர ரோல்லாம் இருக்குது இல்லை, அந்த ரோல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஒரு இடத்துல போய் பார்த்தேன். அவங்க இப்போ தாங்க நான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்திக்காரங்களாம் குடும்பமாக வந்து தங்கி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு தான் வேலை இருக்குது, டிகிரி படிச்சுருந்தா வேலை தரேன்னாங்க. நான் 12வது ஃபெயிலுங்க அப்படின்னு. சரிங்க நான் கூப்பிட்றேங்க, நம்பர் வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு கார்மெண்ட்ஸுக்கு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தால லேடிஸாக இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அலர்ஜி, அதெல்லாம் அது வேணான்னு சொல்லிட்டு போனவுடனே கேட்டுட்டு ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர் தப்பான ஃபோன் நம்பர் கொடுத்து நான் வரேங்கன்ட்டு வந்துட்டேன். ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் வந்து கடையில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அப்புறமேட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் செங்கல் தயாரிக்கிறாங்கல்ல, அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா எல்லாம் வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வெயில் நம்மளுக்கு ஆகாதுடா அப்பா சாமி, இருக்கிற கலருக்கே ஆப்பிரிக்காவில் தான் போய் புட தொலைவ மாட்டேங்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 5 மணி நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 13 வேலை. ஓகே, 13 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வேலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் வாழ்க்கையில் ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாள் என்பதில் துளியளவும் ஐயப்பாடு என்பது கிடையாது. ஓகே.